அங்கிள், நம்ம அடிக்கடி புக்ஸ் வந்து நீங்க உங்க வியூவர்ஸ்க்கு நீங்க ஒரு புது புக்ஸ் நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. இன்னைக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்ன புத்தகத்தை நீங்க வெளியிடலாம்னு இருக்கீங்க? வெரி குட். பாருங்கள் அருமையானவர்களே, புக்கு வாசிப்பது மிக நல்லது. அவனுடைய கிருபையினாலே நான் சில புஸ்தகங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இதுவரைக்கும் இந்த 4 ஆண்டுகளிலே சுமார் 1000க்கும் அதிகமான நபர்கள் நான் சொல்லுகிற புஸ்தகங்களை வாங்கி வாசித்து அநேக இக்கட்டுகளிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்துகிற புஸ்தகம் மிக மிக முக்கியமான புஸ்தகம். நான் இருந்தேன் பாருங்கள், 3 வியாதிகள், கிரானிக் டிசீஸ், கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ், 12 வருஷம் மாத்திரை, வீடு தான், அப்புறம் 2.5 கோடி ரூபா கடன், நிம்மதியே இல்லை வாழ்க்கையில். எனக்கு தேவன் கிருபையாக கொடுத்த முதல் புஸ்தகம்தான் இந்த நாவு. சார்ல்ஸ் காப்ஸ் என்பவர் எழுதிய இந்த நாவு என்கிற புஸ்தகம். என்னால் இதை கீழே வைக்கவே முடியல. நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். என்னால் வாழ்க்கையை தொடர முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். கடன்காரங்க தொல்லை, வீட்டில் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. அதில் என்ன ரகசியம் தெரியுமா? என்னுடைய நாவிலே இருக்கிற அதிகாரத்தை குறித்து எனக்கு ஒரு அறிவு கொடுத்தது இந்த புக்கு. என்னுடைய ஜெப வாழ்க்கை தலை நேராக மாறிவிட்டது. நான் இப்பொழுது இதை 31வது நேரம் படிச்சுட்டு இருக்கேங்க. அல்லேலூயா. ஜேஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் என்று ஒன்றை நடத்துகிறோம். அதில் சுமார் 25 மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். அதில் இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கு. அப்போ நான் ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்துகிறேன், ஒரு புஸ்தகத்தை அறிமுகப்படுத்துகிறேன் என்றால் உங்கள் வாழ்க்கையை தலை நேராக மாற்றக்கூடிய சத்தியங்கள் நிறைந்த புஸ்தகத்தை தான் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த புக்கை பற்றி சில வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் 42:22 ஏசாயா 42:22 தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அடைக்கப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கி பாருங்களேன், மோர் தென் 80% ஆஃப் குட் கிறிஸ்டியன்ஸு கெபி வாழ்க்கை, சிறையிருப்பில் தான் இருக்காங்க. வியாதி, குழப்பம், பயம், குடும்ப குழப்பம், குடி பிரச்சனை, பாவம். ஏன்? அந்த வசனம் சொல்லுகிறது, விட்டு விடு என்று சொல்ல ஆள் இல்லை. ஜெபம் பண்ண ஆள் இருக்காங்க, பிரசங்கம் பண்ண ஆள் இருக்காங்க, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல ஆள் இல்லாதன். ஏன்? நாவிலே தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவிலே கொடுத்துருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து நாலேஜ் இல்லைங்க. இந்த நாலேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான புஸ்தகம். நாவிலே உள்ள அதிகாரத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் சார்ல்ஸ் காப்ஸ் எழுதுகிறாரு. இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தோல்வி. ஒரு நாள் ஆவியானவர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறாரு? எப்போ? மார்க்கு 11:23 படி, மனப்பாடம் செய்ய, தியானி என்று சொன்னார் பாருங்க. நானும் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக மார்க்கு 11:23 மெமரைஸ் பண்ணிட்டேன், தியானிச்சேன். இயேசு சொல்கிறார், மெய்யாகவே நீ சொல்லி வர சொல்கிறார், எவனாகிலும் ரட்சிக்கப்பட்ட எவனாகிலும் எவளாகிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசி நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நாவாலை சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்கிறேங்கிறாருங்க. பேசுனா போதுப்பா, உன் பிரச்சனை தீர்ந்துடும். அதைத்தானே நான் செய்தேன். காற்றும் கடலும் கொந்தளிக்குது, நான் உடனே ஜெபமாக பண்ணேன், இறையாதே அமைதலாக இரு என்று சொன்னேன். லாசரு கல்லறிட்ட போய் 12 பேரும் முழங்கால் போடையா சொன்னேன், லாசருவே வெளியே வா என்று சொன்னேன். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னேன். சொன்னபடியே ஆயிட்டல்லவா? எதற்காக நீங்கள் அச்சப்படுகிறீர்கள்? எதற்காக நீங்கள் இதில் அஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள்? பல நாட்கள் நான் உபவாசம் பண்ணேங்க என்னுடைய வியாதிகள் நீங்குவதற்கு. இந்த புஸ்தகத்தை படித்து கொண்டு இருக்கும் பொழுதே நான் விசுவாசத்தில் பெருகின. படித்து கொண்டு இருக்கும் பொழுதே வியாதிகள் நீங்கிவிட்டன. மிக முக்கியமான புக்கு, 100க்கும் அதிகமான மொழிகளிலே வெளிவந்திருக்கின்றன. நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்குங்க. வாழ்க்கையிலே நீங்கள் இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள், துக்கத்தோடு வாழ மாட்டீர்கள், குழப்பத்தோடு வாழ மாட்டீர்கள், குதூகலமாக வாழுவீர்கள், கொண்டாடுவீர்கள்.
தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள். காலத்தை வீணாக்காதீர்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.